பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை அமைச்சு கொடுக்கணும், அதை வாஞ்சிக்கணும். இப்போ சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்தே இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி நேற்று சொல்லலை. பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியத்தை ஆத்மார்த்தமாக வாஞ்சிக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், விசுவாசத்தோடு வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க உங்கள் சித்தத்தின்படி தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், புரியுதுங்களா? இதில் விசுவாசம் இருக்கணும். நடக்குங்கிறது தான் விசுவாசம். நடக்கணுங்கிறது ஆவரேஜ், அற்ப விசுவாசம். நடக்குங்கிறது தான் முழுமையான விசுவாசம். அதை மட்டும்தான் பேசணும். 4 பேர் வருவாங்க நெகட்டிவாக உங்களை பேச வைக்கிறதுக்குன்னே. எத்தனை பேர் புரியுது? 4 பேர் வருவாங்க, உங்கள் வாயினாலே நீங்கள் பேசுவீங்க. இது இழுத்துட்டு தான் ஓடும், இது இழுத்துட்டு தான் ஓடும். கடைசியில் அதுதான் நடக்கும். டவுட்டே இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது, தோணவே கூடாது. ஆமாம், என் பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபையினால் தேவன் ஒரு துணை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார். அந்த துணை தான் வரும். அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்.